அதிமுக தாவேகா கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் மேக்சிமம் இருக்குது. ப்ளஸ் திமுக கூட்டணியிலேருந்து சில பேர் போகலாம், சொல்ல முடியாது, காங்கிரஸ் கூட வெளியே வரலாம். அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோன்னா ஓவர் வலதுசாரி அரசியல், மதவாத அரசியல் பண்ணிங்கன்னா எடுபடாது. அப்போ அண்ணாமலை வந்துட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எதிர்த்து பேசுறதுலாம், மீடியா கூட சண்டை போடுறது, மீடியா கூட சண்டை போட்டால் மக்களுக்கு பிடிக்கும் தெரியுமா? இப்போ காலத்தின் கட்டாயம் சிலரை சில இடங்களை நோக்கி தள்ளும். விஜய் என்னதான் நாம் ஆட்சியை பிடிப்போம் அப்படியே ரசிகர் மன்றம் கன்வெர்ட் ஆகி தாவேகா கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கலைஞ்சி நிமிர்றதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். அப்போ எலெக்ஷனில் நீங்கள் எந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு படை நடத்தணும்னா அதுக்கு படைக்கு தளபதிகள் இருக்கணும், அந்த படைக்கு அருவிகள் இருக்கணும், பயிற்சி இருக்கும். இவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்க ஏடிஎம்கே. 2011 மாதிரி 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டுச்சுன்னா விஜய் துணை முதல்வராகவும் மற்ற ஆட்கள் அமைச்சர்களாகவும் அவருக்கு வாய்ப்பு. ஆனால் விஜயினுடைய டார்கெட்டுங்கிறது சிஎம் சீட்டு தானே. இன்னொன்று அந்த கட்சிக்குள்ளே இப்போவும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த கட்சியில் ஜாதி பார்க்காம சீட்டு கொடுக்குறாங்க, வாப்பா நல்லா பண்ணுறேன் அப்படின்னா கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக தொடர்வார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஞானசேகரனுடைய வாய்ஸ் டெஸ்ட் இப்போ அதனுடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக சுட சுட பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் பின்னணியில் ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டதுலேருந்து இப்போ தடவியல் டிபார்ட்மெண்ட் இப்போ வாய்ஸ் டெஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. கேஸினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. நெருங்கிட்டாங்களா எப்படி சார்? அது எஸ்ஐடி டீம் தான் சொல்லணும். பார்க்குறவரப்போ நமக்கு ஒரு கோணம் இருக்கும்ல, அதை தான் கேட்குறேன். இல்லை, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மர்மமாக ஒரு இதுதான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பிரச்சனையிலேயே அந்த எஃப்ஐஆர் டவுன்லோடு விஷயத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஞானசேகரன் விவகாரம் வெடித்த உடனே பத்திரிகையாளர்கள் மற்றவங்களாம் இந்த விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போ எஃப்ஐஆர் வெளியாச்சு. அந்த வெளியானதில் கமிஷனர் ஒரு ஸ்டேட்டஸ் சொன்னார். அந்த பிரச்சனை அப்படியே போகும்போது தான் கோர்ட்டு தலையிட்டு கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சு அதில் சில இதெல்லாம் சொன்னாங்க. எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணாங்க, கமிஷனர் மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கமிஷனர் மேலே போட்ட ஆர்டருக்கெல்லாம் தடை வாங்கிட்டு எஸ்ஐடி டீம் தொடரும் அப்படின்ட்டாங்க. இதில் எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் கோர்ட்டு கடுமையாக பார்த்துச்சு. எஃப்ஐஆரில் இருக்கிற கண்டென்ட்டு கோர்ட்டு கடுமையாக பார்த்துச்சு. காவல்துறை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமுடைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த எஃப்ஐஆரை ஃபில் பண்ணணும், அவங்கள கண்ணியக்குறைவாக காண்பிக்காத விதத்தில் அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே நேரடியாக பதிவு பண்ணாமல் என்ன நடந்ததுன்னு அதே சமயத்தில் அதோடைய தன்மையோட இந்த மாதிரிலாம் பதிவு பண்ணியிருக்கணும். எனக்கு என்னென்னு பண்ணாங்க, இதை ஏன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு உயரதிகாரி கூட பார்த்து ஓகே பண்ணாமல் இந்த எஃப்ஐஆர் எப்படி வந்ததுன்ற அளவுக்குலாம் ரொம்ப கடுமையாக நீதிமன்றம் இது பண்ணிச்சு. அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் கைது, அதுக்கப்புறம் அந்த ஞானசேகரனை ஹாஸ்பிட்டலில் இருந்தது இதெல்லாம் போக இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எஸ்ஐடி அவனை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க கஸ்டடிக்கு. இப்போ இதில் என்ன விஷயம்னா நடுவில் எனக்கு என்னென்னு யார் அந்த சாரு திருப்பூர்காரு, அதுக்கப்புறம் இத்தனை பொண்டாட்டி இந்த மாதிரி சிக்கிச்சு, அது 20 படங்கள் அது இதுன்னு இவங்க வழக்கமாக எழுதுகிற மாதிரி எழுத ஆரம்பித்தோன்னே அது ஒரு போலீஸ் தலையிட்டு டிஜிபிலாம் தலையிட்டு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு போச்சு. அதற்கு பிறகு இந்த எஃப்ஐஆர் டவுன்லோடு விவகாரத்தில் கோர்ட்டு கடுமையாக உச்சநீதிமன்றமே அந்த 25 லட்ச ரூபா யாரெல்லாம் அதை சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட வசூல் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி. இந்த விவகாரம் வந்தவுடனே எஸ்ஐடி டீம் நேரடியாக இந்த புலன் விசாரணை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பத்திரிகையாளர்களை அழைச்சி சம்மன் கொடுத்து கூப்பிடுறது இந்த இதெல்லாம் நடக்கும் பொழுது பத்திரிகையாளர்களுடைய செல்ஃபோனை வாங்குறது இதெல்லாம் இதுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை. கமிஷனரை பார்க்குறது, டிஜிபியை பார்க்குறது, என்னென்னவோ நடந்து லாஸ்ட்டில் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு நேற்று சில சரத்துக்கெல்லாம் சொல்லி பண்ணியிருக்குது. அப்போ எஸ்ஐடி டீமு விசாரணையை போய்கிட்டு தான் இருக்குது தவிர அதில் இது வரைக்கும் என்ன நடக்குது, இப்போ இதிலெல்லாம் மாற்றிக்கிட்டவங்க அதில் போய் என்ன நடக்குதுன்றதெல்லாம் இந்த ஏசியமாக எழுதுறதுலாம் நடக்காது. ஆனாலும் டிஎன்ஏ டெஸ்ட்டு, அந்த வாய்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பேசுகிறாங்க.
அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படிங்கிறது, காதலன் என்ன ஆனாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அது ஒரு மர்மமாகவே இருக்கு. அதெல்லாம் எப்படி பார்க்குறது சார்? ஏங்க ஒரு இந்த மாதிரி விவகாரங்களில் விக்டிம் சம்மந்தப்பட்ட யாரையுமே அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே மேட்ரு வந்து காதலன் இல்லை, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து மிரட்டி அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண பார்க்குறான், அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறான். அந்த பையனை அடித்து தோத்துறான், அவனை சின்ன பையன் தானே. அப்போ இந்த விவகாரத்தில் வந்து நடந்த சம்பவம், இந்த பொண்ணுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி, அதை நோக்கி தான் விசாரணை நிலுமே தவிர அந்த பையன் வந்து நான் ஒரு சாட்சியாக தான் அவனை சேர்ப்பாங்க. என்ன ஆனார்னே தெரியல. அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அது ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது விசாரணை சம்மந்தப்பட்ட விஷயம். எப்போவுமே விக்டிம் சம்மந்தம். இப்போ இந்த பையன் தான் அப்படின்னா இந்த பையன் கூட இந்த பொண்ணு தான் பழகிச்சு, அப்போ இந்த பொண்ணை தான் பண்ணாங்களா, இப்படியே அடையாளப்படுத்தப்படும். ஒரு குற்றச்செயலில் ஒரு விக்டிம், ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெண்ணோ பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னா கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் கூட அவங்கள அடையாளப்படுத்தக்கூடாது. இந்த டி நகரில் ராமன் தெருவில் வசிக்கும் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. டி நகரில் வசிக்கும்னா, டி நகர்னா பெரிய ஏரியா, டி நகரை சேர்ந்த ஒரு இளம்பெண் அப்படி சொல்லலாம், டி நகரை சேர்ந்த ஒரு சிறுமீன். இப்போ ஒரு பள்ளியில் பாலியல் பலாத்காரம்னா இந்த பள்ளியில் இத்தனாம் கிளாஸ் படிக்கிற மாணவி, இந்த மாதிரிலாம் சொன்னாலே அடையாளப்படுத்துறது. நாங்கள் எங்கே அந்த ஒன்றும் பேரை சொல்ல, அது படிக்கிற ஸ்கூலும் கிளாஸும் தானே சொன்னோன்னா அது போதாதா? அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் படிக்கிற பெற்றோர்களுக்கு நம்ம பெண்ணை தவிர யாருன்றதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அந்த கிளாஸ்னால் எந்த பொண்ணு அப்படின்னு விசாரித்து அது ஃபோட்டோ கிட்ட எடுத்தது. அதனால் எந்த வகையிலுமே அடையாளப்படுத்தக்கூடாது. பெற்றோரையே காட்டக்கூடாதுன்றாங்க. பெற்றோரை காட்டினா ஆகும்? ஒரு குழந்தைக்கு பெற்றோர்னா எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு 10-15 பேருக்கு இல்லை அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு மூலிமா அடுத்த தெருவுக்கு போவோம். இல்லை யாரோ ஒரு இந்த சமூக ஊடகவியலாளரில் இப்போ இன்னும் பத்திரிகையாளர்கள் அப்படி தான் இருக்காங்க, அந்த அக்கறைலாம் கிடையாது. வந்துட்டு அந்த பெற்றோர் அட்ரஸ் எனக்கு தெரியும் சார், எங்கள் தெருவில் தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு அட்ரஸ் கொடுக்கணும் வாங்கி, ஏதோ இந்த வீட்டில் வசிக்கும் பெண் தான் விட்டால் எல்லா வேலையும் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. கோர்ட்டு இவ்வளோ பண்ணி உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜே கிடையாது, அடிப்படை அறிவே கிடையாது. அதனால் இந்த அடையாளப்படுத்துகிற வேலை கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் எல்லாமே. நம்ம வந்து இந்த குற்றத்தில் என்ன நடக்க போகுது, என்ன விசாரணை, என்ன தண்டனை கிடைக்குது, விசாரணை எப்படி போகுது, இதில் தான் கவனம் செலுத்தணும். சார், அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக தொடர்றாரு அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசப்படுது, என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து ஆளுநரையும் அண்ணாமலையும் வந்து மாற்ற மாட்டாங்க, ஏதோ ஒரு லாபம் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. லாபம் இருக்கா? அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது கிடையாது. ஆளுநரை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. அவர் பாஜக என்ன பண்ணோன்னா, ஒரு எதிர்கட்சி ஸ்டேட்னா இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணோம். அந்த வகையில் தான் நம்ம ஆளுநர் இங்கே வந்திருக்காரு. அவர் சைடு சில சமயம் நியாயம் இருக்கும், இவங்க சைடு நியாயம் இருக்கும். 2 பேருமே அந்த ஒரு பொதுவான புரிதல், ஒரு மரபு, ஒரு கண்ணியத்தை காக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு என்ன தான் பண்ணுறாங்க. அது ஒரு பார்ட்டு. ஆளுநரை மாற்றுறது மாட்டாது. அவரை எப்படி அந்த சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரையும் கூட மாற்ற மாட்டாங்க தான் நினைக்கிறேன். 26 வரைக்கும் கூட மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஆளுநரை வந்து எப்போ மாற்றணும் எப்போ நியமிக்கணுன்றதுலாம் மத்திய அரசு, அதாவது ஜனாதிபதி தான் இது பண்ணுவார். அதனால் இப்போ மாற்றணும், இவங்க கேட்டவொன்னே மாற்றணுன்னா வர்றவங்களெல்லாம் மாற்றினுட்டு இருப்பாங்க. அண்ணாமலை சார், அண்ணாமலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஜக 80களில் வந்து கட்சியாக வந்து அது செயல்பட ஆரம்பித்து தமிழ்நாட்டிலையும் பல தலைவர்கள் இருக்காங்க. இன்றைக்கே பலரும் ஆளுநர்களாக இருக்காங்க. அவங்க தமிழிசை ஆளுநராக இருந்தாங்க, பொன்னார் மத்திய அமைச்சராக இருந்தார், இன்னும் கிருபாநிதி, இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் காலத்திலெல்லாம் பாஜகவுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஏதோ இருக்கும். நடுவில் திமுக கூட கூட்டணி வச்சுருந்தப்போ ஒரு 2 MLA நம்ம கிடைச்சாங்க, 4 கிடைச்சிட்டாங்கல்ல ஏடிஎம்கே. ஆமாம், அது அந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டணி இந்த மாதிரி தான். மற்றபடி பெருசாக பிஜேபிக்கு வந்து ஒரு இது கிடையாது. அதே மாதிரி பிஜேபினால மதவாத அரசியல் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ணாமலை வந்த பிறகு, அண்ணாமலைக்கு வயசு கம்மி தான், அனுபவமும் கம்மி. ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையில், தமிழ்நாட்டில் வழக்கமான பாஜக தலைவர்கள் போகிற மாதிரி மதவாத அரசியலில் கையில் எடுத்தா சிக்கல் வரணும். நேற்று திருப்பரங்குன்றத்தில் கூட அவர் நேரடியாக அந்த மாதிரி தொட மாட்டார். இவங்களை கை வச்சிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பேன், நான் வந்து விட மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் எச்ராஜா பேசுறது வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த வித்தியாசம் தான் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுன்னா நீங்கள் ஓவர் வலதுசாரி அரசியல், மதவாத அரசியல் பண்ணிங்கன்னா எடுபடாது. இது அண்ணாமலைக்கு தெரியும். அதனுடைய விளைவு என்னென்னா, நீங்கள் குறுகிய காலத்தில் அண்ணாமலை வந்து இளைஞர்கள் மத்தியில், ஏன்னா 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க, ஒரு விதமான அந்த போக்கு இருக்குது. அப்போ புதுசாக வர இளம் தலைமுறை ஏதோ மாற்றத்தை விரும்புது. இந்த போக்கு அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி வகையான அரசியல்.
அப்போ அண்ணாமலை வந்துட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எதிர்த்து பேசுகிறதுலாம் மீடியா கூட சண்டை போடுறது. மீடியா கூட சண்டை போட்டால் மக்களுக்கு பிடிக்கும் தெரியுமா? அதனால் மீடியா கூட சண்டை போடுறது இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணாமலை ஃபேமஸ் ஆனார். ஒரு ரசிகர்கள் கூட்டம் ஒரு பக்கம், அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படி. அப்போ இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் பாஜக ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குன்ற நிலைமையில தான் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது அண்ணாமலை அதிமுக கூட இருக்கிற அதிமுக வம்பிழுக்கிறார். அப்படி வம்பிழுக்கும் போது கூட்டணி முறிகிற நிலைமை வருது. திரும்ப திரும்ப வம்பிழுக்கிற வேலைலாம் பண்ணுறாங்க. அப்போது இந்த முறிகிற வேலை வரும்பொழுது இந்த விஷயத்தை திமுக அழகாக பயன்படுத்திக்குது. பாஜக தான் பெரிய சக்தி, அதிமுக ஒன்றும் இல்லைன்ற பிரச்சாரத்தை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பொதுவான பார்லிமெண்ட் எலெக்ஷன்றதுனால ஒரு பொதுவான இதில் பிஜேபிக்கு பர்சன்டேஜ் கூடுது. இது அண்ணாமலைக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையுது. அதே நேரம் அண்ணாமலையினால தான் அதிமுக கூட்டணி முறிந்தது, இல்லாட்டி நம்ம ஓரளவுக்கு எம்பிக்கள் வாங்கியிருக்கலான்னு. அதுலேயும் இந்த தடவை பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கிடைக்கிற அந்த வாக்கு சதவீதத்தையே நீங்கள் வச்சு பார்த்தா அதிமுக பாஜக ரெண்டுத்தையும் அந்த பழைய என்டிஏ கூட்டணின்னு கூட்டி இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 12 எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ என்டிஏ நின்று பிரச்சாரத்தை ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்தால் 15 சீட்டு வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ அந்த வகையில் அதை அண்ணாமலை தான் அவர் தான் கெடுத்து விட்டார்ன்றது பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்போது இது ஒரு பார்ட்டுனா பெரிய அளவில் புகாரெலாம் போச்சு இங்கேருந்து எல்லாருமே. இன்னொன்று அண்ணாமலையுடைய அந்த வே ஆஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, அது பல தலைவர்களுக்கு அது பிடிக்கல. நான் சொன்னேனே, சில பேர் இந்த மதவாத அரசியல் பண்ணுவாங்க, அண்ணாமலை அது பண்ண மாட்டாப்புல. ஆனால் அந்த அதிரடி அரசியல், டே டு டே அரசியல். இன்னொன்று மற்றவர்கள் பேசினா காமெடி ஆகும், அண்ணாமலை பேசினா அந்த மாதிரி சில சமயம் ஆகாது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையுது. அப்போ டெல்லி அதுதான் பார்க்குது. 12 சீட்டு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் 11%, ஒரு 8 இடத்துல செகண்ட் பிளேஸு, சரி ஏதோ பண்ணுறாப்புல அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலைக்கு எதிராக புகாரெல்லாம் போய் நம்ம ஒரு மாதம் முன்னாடி அண்ணாமலையை தேசிய பெச்சிராஜாலாம் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு பொறுப்பு, தேசிய செயலாளர் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்ற மாதிரி டெல்லி தலைமை யோசித்ததாக ஒரு தகவல். அப்போது இல்லைங்க, எனக்கு வேறு ஏதாவது கூட கொடுங்க, எனக்கு வேணாம், நீங்கள் வேறு யாராவது வச்சு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக தகவல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி போகுது அப்படின்னா அண்ணாமலையை வச்சுட்டு போக முடியாது. அதனால் கிட்டத்தட்ட அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு முற்றிலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னோடனே, அப்போ தேர்தலை சந்திக்கணும் பாஜக, மறுபடியும் இப்போ தனித்து தேர்தல் சந்திக்கணும்னா அதுக்கு ஆப்டான லீடர் யார்? அண்ணாமலை தான். அதனால் மீண்டும் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். விரைவில் அறிவிப்பு வரலாம். இதற்கூட டிவிகே ஏடிஎம்கே அந்த கூட்டணியும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கிறதா பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் சமீபத்திய நேர்காணலில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் விஜய் அவர்கள் கூட 1-to-1 பேசியிருந்தேன். அப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதா எனக்கு அதெல்லாம் தகவல்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி. அதற்கு ஏதாவது பேச்சுவார்த்தை எதுவும் போயிட்டு இருக்கா எப்படி? நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆமாம். நீங்கள் இப்போ யாரோடையும் கூட்டணி இல்லை, கடவுளோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் சொல்லி அதிமுக திமுக 2 பேரும் கடுமையாக இருக்கார். தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கி ஒரு பேர் வாங்கினார். 2006 வாக்கு சதவீதம் வாங்கி 2 கட்சியுமே கவுத்தி விட்டார். யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம கடைசியில் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தான் கலைஞர் பண்ணார். அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் விஜயகாந்த் ஒரு காரணமாக அமைஞ்சார். அந்த விஜயகாந்த் ஒரு ஆளே கிடையாது, அவருன்னா ஒரு நடிகர் ஒரு ஆரம்பித்த கட்சி இதுவா அப்படின்ற பார்வையில் தான் ஜெயலலிதா இருந்தாங்க. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் 2011 மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா விஜயகாந்துடைய ஆதரவு இல்லாமல் நடக்காது அப்படின்ற உண்மை, காலத்தின் கட்டாயம் ஜெயலலிதாவுக்கு உணர்த்தப்பட்டது. அவருக்கு இஷ்டமே கிடையாது. ஆனால் சோ போன்றவர்கள் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நடக்காது, விஜயகாந்த் கூட கூட்டணி வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணினா தான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி கஷ்டம் அப்படின்ன பிறகு தான் விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க, ஜெயிச்சாங்க. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார். அதற்கு பிறகு ஜெயலலிதா மறுபடியும் பழைய ஸ்டைலுக்கு போயிட்டாங்க. நீங்களாம் ஒரு ஆளாக ஒரே மீட்டிங்கில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ அது வேற கதைன்னு வச்சிங்களேன். அப்போ காலத்தின் கட்டாயம் சிலரை சில இடங்களை நோக்கி தள்ளும். விஜய் என்னதான் நாம் ஆட்சியை பிடிப்போம், அதுக்கு யாரும் தடை விதிக்க முடியாது, நாம் தான் வெல்வோம், ஆட்சியை பிடிப்போம், ஆனாலும்
நம்முடன் கூட்டணி வருபவர்களை நாம் விடலாமா, அவர்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பகிர்வு கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்லாம் பேசினார். அவர் பேசுகிறது அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் நடைமுறை யதார்த்தம் என்னென்னா, தனித்து தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தாவேகா வளர்ந்துருக்கானா வளரலை. அதுக்கு அடிப்படை காரணம் கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒன்றும் இவங்க முடிக்கல. இப்போ தான் மாவட்ட செயலாளர் முக்கால்வாசி முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 25-40 மாவட்ட செயலாளர் போடணும். அதற்கு பிறகு அது கீழே இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் நிரப்பப்படணும். கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போகணும். நீங்கள் பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா அவர் எந்த இதுக்கும் பேச மாட்டார், எதுக்கும் வரமாட்டார், வேற்று கட்சி ஆட்களை உள்ளே விட மாட்டார். ஒரு கட்சினா எல்லாரும் இணைஞ்சி வந்து ஒரு பெரிய வலுவாக மாறணும், பயமுறுத்தணும். அந்த மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லை. அப்படியே ரசிகர் மன்றம் கன்வெர்ட் ஆகி தாவேகா கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கலைஞ்சி நிமிடுறதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். அப்போ எலெக்ஷனில் நீங்கள் எந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு படை நடத்தணுன்னா அதுக்கு படைக்கு தளபதிகள் இருக்கணும், அந்த படை கருவிகள் இருக்கணும், பயிற்சி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் திடீர்னு பொதுமக்களை இளைஞர்களை திரட்டிட்டு ஒரு வலுவான படையோடு கொண்டு போய் போரிட்டா அவன் பயிற்சி பெற்றவனாக இருப்பான், அடித்து தள்ளுவான். அப்போ அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஏராளமான இளைஞர்கள் லட்சக்கணக்கான கேடர்கள் இருக்கிறாங்க, பயிற்சி இல்லாமல் இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் நீங்கள் போரில் ஈடுபடுத்தினீங்கன்னா அவங்கள எளிதில் வீழ்த்தி விட்டு மீண்டும் இதே ஆட்சி தொடரும், இதே கூட்டணி தொடரும். ஏன் அப்படின்னா இவர்கள் தனியாக களத்தில் மோதுவாங்க, இவங்க ஒரு பக்கம் போய் மோதுவாங்க, இவங்களை அடித்து வீழ்த்துவார்கள். அதிமுக ஒரு பக்கம் மோதும், அவர்களை அடித்து வீழ்த்துவார்கள். பாஜக தனியாக மோதும், அவர்களை அடித்து வீழ்த்துவார்கள். சீமான் தனியாக மோதுவார், அவரை அடித்து வீழ்த்துவாங்க. ஏன்னா நீங்கள் 100 ஓட்டில் இவங்க 10, இவங்க 20, இவங்க 10, இவங்க 12 அப்படின்னா ஒருத்தர் 20 வாங்கினாலும் 25 வாங்கினாலும் ஜெயிச்சிடுது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. அப்போது நீங்கள் அது அமையாமல் போச்சுன்னா நீங்கள் சொல்கிற அரசியல் எதிரி மீண்டும் தொடருவார். அப்படின்னா நம்ம கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்ற நிலையை நோக்கி விஜய் தள்ளப்படுவார். அங்கே அதிமுகவுக்கு 2024 என்டிஏ கூட கூட்டணி இல்லை, சரியான ஒரு கூட்டணி அமையலை, பாமக கூட வரலை. தேர்தலில் போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட படுதோல்வி, 8 தோல்வி 9 தோல்வின்னு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு. எடப்பாடி ஒன்றுமே இல்லை, அவர் இந்த கட்சியே ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத கட்சி 21% எப்படி வாங்கும்? அப்போ அவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இன்றைக்கி அதிமுககிட்ட இருக்குது. ஒன்று, திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா இவங்க வந்து இவங்களோட வரணும், இல்லைன்னா தாவேகா வரணும். இப்போ தாவேகா ஒரு வேளை இந்த முடிவை எடுத்து நம்ம வந்து கூட்டணியில் போனால் தான் ஓரளவுக்கு, அதாவது அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, கூட்டணியில் போனால் 3 விதமான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறாங்கன்னா, ஒருவேளை கூட்டணியில் ஓரளவு தொகுதி வாங்கி நிற்கிறாங்க, அதிமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஆட்சியிலும் பங்கு, துணை முதல்வர், அமைச்சர்கள், இப்படி ஃபஸ்ட் டைம் ஒரு கோalition கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. விஜய் துணை முதல்வராகவும் மற்ற ஆட்கள் அமைச்சர்களாகவும் அவருக்கு வாய்ப்பு. இவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்க ஏடிஎம்கே, இவர் அதிகபட்ச 2011 மாதிரி 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டுச்சுன்னா இவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன, பெரிய அளவில் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு நீங்கள் நல்லா கட்சி நடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் என்ன முடிவு எடுக்கணும்னு ஒன்று. அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை, கூட்டணி அமைக்கலைன்னா ஆட்சிக்கு வர முடியாத பிரச்சனை. அங்கேருந்து திமுகலேருந்து கூட்டணியை கொண்டு வர்றது கஷ்டம். தாவேகா கூட்டணி இல்லாமல் தான் இருக்காங்க, அப்போ அவங்களோட சேரலாம் அப்படின்னு அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் படுது. அதிமுக தாவேகா கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்குது. ப்ளஸ் திமுக கூட்டணிலேருந்து சில பேர் போகலாம், சொல்ல முடியாது, காங்கிரஸ் கூட வெளியே வரலாம். அப்படியா? நம்ம செல்வ பெருந்தகை பல இடங்களில் பேசுகிறதெல்லாம் பாருங்கள், தாவேகாவே இந்தியா கூட்டணி கூப்பிட்றாரு. காங்கிரஸ் டெல்லியில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணியை விட்டு, அதான் இந்தியா கூட்டணி ஒன்றும் இல்லையா, இந்தியா கூட்டணியை கலைப்பது. 2வது, மாநில லெவலில் அந்தந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநில கட்சி முடிவெடுப்பது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 3வது விஷயம், கடந்த முறை 2021 திமுகவோட இருந்த அளவுக்கு 25 எம்எல்ஏக்கள் தந்தால் பெற்றுக்கொள்வது இல்லை, 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெறுவது அப்படின்ற முடிவில் இருக்காங்க. 2011 63 தொகுதிகள் நின்னாங்க. அதனால் அதை சிரிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து பாவன் விட்டு கொடுத்துட்டாங்க நடுவில். அதனால் அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஓகே. ஆனால் விஜயினுடைய டார்கெட்டுங்கிறது சிஎம் சீட்டு தானே.
டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறது வந்து அவர் ஃபேன்ஸ் இல்லை, இப்போ தொண்டர்களாக மாறிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. நீங்கள் ஒரு பெரிய சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிலே பெரிய படிப்பு, ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு முடிவு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி முடிச்சாகும். ஆமாம். இல்லை நான் டைரெக்டாக எழுதுவேன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சேம் அதே பேட்டர்ன் தான். அப்போ நீங்கள் என்ன தயாராகிருக்கீங்க? நீங்கள் நல்லா தயாராகிறது தான் டிகிரி முடிக்கிற மாதிரி. அதற்கு பிறகு தான் சிஎம் இதெல்லாம். கட்சி நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்சி ஒரு படைக்கலனோடு கூடிய ஒரு அணிகலன் மிக்க ஒரு கட்சியாக இன்னும் மாறவில்லை. ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு பார்ட்டியாக மாறவில்லை. மாறுறதுக்குள்ளே மாறி நீங்கள் நிமிரும் போது தேர்தல் வந்துருக்கும். அப்போ நீங்கள் தேர்தல் களத்தை எதிர்கொள்வதுன்றது ஒரு சிக்கலான விஷயம். இன்னொன்று அந்த கட்சிக்குள்ளே இப்போவும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜாதி பார்த்து சீட்டு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. அது கட்சியில் எல்லா கட்சியிலுமே இருக்கும். எந்த கட்சியில் ஜாதி பார்க்காம சீட்டு கொடுக்குறாங்க? வாப்பா நல்லா பண்ணுறேன் அப்படின்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த பிரச்சனைகள் என்ன சார்? பிரச்சனைகள் வந்து நிர்வாகிகள் செயல்பாடின்மை. ரெண்டாவது, நிர்வாகிகள் செயல்பாடின்மை கட்சிக்குள்ளே எதிரொலிக்குது. அப்போ கட்சிக்குள்ளே அது எதிரொலிக்கும் போது அவங்களுக்கு கீழே இருக்கிற புதுசாக நிர்வாகிகள் நியமனத்தை லேட் ஆகுது. அது நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கான பயிற்சியை பெறுவதற்கு லேட் ஆகுது. அவங்க வந்து பயிற்சி அது என்ன எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு தலைமையிட்ட இருந்தால் ஒவ்வொரு விஷயமும் வரும். அப்போ ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்து ஒன்று அடுக்கடுக்காக போகுது. அப்போ இந்த அடுக்குகள் களையப்படணும்னா களத்தில் கட்சி இறங்கணும். களத்தில் கட்சி இறங்கி அந்த அனுபவம் பெறுறதுக்கு உள்ள தேர்தல் கடந்து போயிடும். அப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் இன்றைக்கி சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 2022 தாவேகா ஆரம்பித்து இதே நிலைமை இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே அவங்க சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, காலம் இருக்குதுங்க. நாளைக்கே விஜய் வந்து ஒரு பெரிய இது பண்ணார்னா, இல்லை சில மாற்றங்களை கொண்டு வந்தார்னா வந்துடுங்க. இப்போ தானே வந்திருக்காங்க மாவட்ட செயலாளர்கள், தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே தயாராகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்படின்றதுல போய்டும். நீங்கள் நேற்று புத்தாண்டு பிறந்த மாதிரி இருக்குது, இப்போ பிப்ரவரியில் பாதி போய்ட்டோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கடன்னு ஓடிடும். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.